ரூ. 10க்கு 10 பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படின்னும்பொழுது தான் கல் வந்துச்சு, செருப்பு வந்துச்சு. அப்போ இதுக்குள்ள சதி இருக்கு. யாரு அப்படின்னும்பொழுது அது மறைமுகமா சொல்றாங்க, அது செந்தில் பாலாஜி அப்படின்றாங்க. அப்படின்னா டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் செந்தில் பாலாஜிக்குமான அந்த கிளாஷ் வந்து அங்கிருந்தே ஆரம்பிக்குது. திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ரைடு பண்ணது வந்து இடி பண்ணாங்க. இப்பொழுது டிவிஎஸ்சி வந்து அதை பண்ணுறாங்க. டிவிஎஸ்சி பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது மாநில அரசினுடைய ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் டிவிஎஸ்சி வந்து அந்த மாதிரி ரைட்லாம் பண்ண முடியாது. ரைட் கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. தலைமறை வராரு. சீனியர் ஒரு சிட்டிங்க்கு குறைந்தபட்சம் 20 லட்ச ரூபா பே பண்ணக்கூடிய ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேர் இந்த கேஸ்ல ஆஜராகிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மக்கள் கிட்ட ஒரு நெகட்டிவான பார்வை இருக்கு. அது நமக்கு மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெகட்டிவான ஒரு பார்வை இருக்கு. அவர்கள் நேர்மையான மனிதராக இருக்க மாட்டாங்க. டார்கெட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, எஃப்ஐஆர் போடுறதுல தப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் மக்கள் நம்புறாங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இதை வச்சுலாம் டிஎம்கேவை அச்சுறுத்திட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பத்திரிகையாளர் மகாபிரபு இருக்கார். வணக்கம். வணக்கம் பிரதர். ஒரு இந்த தாவேகா ஆட்சியில் வந்து முதலமைச்சர் வரும்போதே வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே வந்தாங்க. என்னென்னா வந்து கன்ஃபார்மாக முன்னாள் அமைச்சர்களை வந்து நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன், கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து இந்த அரசு வந்து உண்டாக்கியிருக்கு. அதை பற்றின உங்களோட முதல் கருத்து? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடர்ச்சியாக இந்த ஆட்சி வந்த பிறகு டார்கெட் பண்ணுறாங்க, வழக்குகள் பதிவு பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. கரூர் விவகாரத்திலேருந்தே வந்து அந்த டிவிகேவுக்கும் செந்தில் பாலாஜிக்குமான அந்த மோதல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது டிவிகே கரூர் விவகாரத்தை வந்து சதின்னு சொல்கிறாங்க. எதனால் சதி, எப்படி சதி நடந்தது அப்படின்னா ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படின்னும்பொழுது தான் கல் வந்துச்சு, செருப்பு வந்துச்சு. அப்போ இதுக்குள்ளே சதி இருக்குது. யார் அப்படின்னும்பொழுது அது மறைமுகமாக சொல்கிறாங்க, அது செந்தில் பாலாஜி அப்படின்றாங்க இவங்க. அப்படின்னா டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் செந்தில் பாலாஜிக்குமான அந்த கிளாஷ் வந்து அங்கேருந்தே ஆரம்பிக்குது. இந்த ஆட்சி வந்த பிறகும் வந்து தொடர்ச்சியாக அவரை டார்கெட் பண்ணுறது அப்படின்ற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. அதில் முகாந்திரம் இருக்கா, அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் ஆதாரங்கள் இருக்கா அப்படின்றத தாண்டி, ஆனால் ஆட்சி வந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு பதிகிறது, ரைடு போகிறது, இப்படியான விஷயங்கள் பார்க்க முடியுது. திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ரைடு பண்ணது வந்து இடி பண்ணாங்க. இப்பொழுது டிவிஎஸ்சி வந்து அதை பண்ணுறாங்க. டிவிஎஸ்சி பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது மாநில அரசினுடைய ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் டிவிஎஸ்சி வந்து அந்த மாதிரி ரைட்லாம் பண்ண முடியாது. டிவிஎஸ்சி ரைட் பண்ணுறாங்க. அது முகாந்திரம் இருக்கா, அதுக்கான ஆதாரம் இருக்கா, தப்பு பண்ணியிருக்காரா, அதெல்லாம் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணுறாங்க. குதிரை பேர வழக்கு. ஆமாம், குதிரை பேரம் அப்படின்னு. இந்த ஆட்சியை கவிழ்க்க இது சதி நடக்குது அப்படின்னு ஒரு 10 பேரை கைது பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்கள பின்னாடி இருந்து செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் அசோக் அவர்களும் இயக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு அந்த புகாரில் அவங்க கொடுத்த விளக்கத்தில் வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் விசாரணை போது இவரை கைது பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தலைமறைவாகிறாரு. அப்புறம் ஜாமீன் வாங்குறாரு. இப்பொழுது திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் காலையிலையும் மாலையிலையும் வந்து 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து கையெழுத்து போடுறாரு. மற்ற வேலைகள்லாம் எப்படி பார்க்க முடியும்னு தெரியல. 2 வேளை வந்து அவர் ஒரு நாளைக்கு கையெழுத்து போடுறாரு. திடீர்னு இப்போது ஒரு 40க்கும் மேற்பட்ட இடங்களில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் டிவிஎஸ்சி ரைடு போகிறாங்க. டாஸ்மார்க் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ்சி வந்து ரைடு போகிறாங்க. பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க, கொள்முதலில் முறைகேடு நடந்திருக்கு, அப்புறம் பார் நடத்துறதுல முறைகேடாக பார் நடத்தியிருக்காங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள். டாஸ்மார்க்கில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு இவர் அமைச்சராக இருந்தபொழுது அப்படின்ற அந்த புகாரின் அடிப்படையில் டிவிஎஸ்சி ரைடு போகிறாங்க. 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடு போகிறாங்க. ரைடு பண்ணி 28ஆம் தேதியே எஃப்ஐஆர் போடுறாங்க. இவர் மீது எஃப்ஐஆர் போட்டால் பரவாயில்ல, இவர் ஒரு அரசியல்வாதி, சரி அரசியல் காழ்ப்பில் எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னு ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா வச்சுக்கணும், ஓகே. அதிகாரிகள் மீதும் வழக்கு போடப்படுது. அப்போது விசாகரன் ஐஏஎஸ் அவர்கள் மீது வழக்கு போடப்படுது. அப்புறம் இன்னும் 2 அதிகாரிகள் மீதும் வழக்கு போடப்படுது. அப்புறம் உதவியாளர்னு செந்தில் பாலாஜி அவருடைய உதவியாளர் அப்படின்னு
7 பேர் மீது வழக்கு பதிவு, அதிகாரிகள் உட்பட அரசியல்வாதிகள் அப்படின்னு 7 பேர் மீது இந்த ரைடில் 28ஆம் தேதி டிவிஎஸ்சி வழக்கு போடுறாங்க. ஓகே ரைட், கைது பண்ண ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. உடனே அவங்க உயர்நீதிமன்றம் போகிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் அது பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இளந்திரை உயர்நீதிமன்றத்தில் போகுது. அப்பொழுது வந்து இளந்திரையன் அவர்கள் தான் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறார். முகாந்திரம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, டிவிஎஸ்சி சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது முகாந்திரம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதனால் வந்து முன்ஜாமீன் எங்களால் வழங்க முடியாது, நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. ஓகே ரைட், கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. தலைமறை ஆகிறாரு. காலையிலையும் மாலையிலையும் வந்து திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும். இன்னைக்கு வரல அவர். ஆமாம், கையெழுத்து போடல. நேற்றுமே வந்து கையெழுத்து போடல, தலைமறைவாக ஆயிட்டாரு. ஏன்னா வந்து முன்ஜாமீனை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணாலே கிட்டத்தட்ட கைது அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், கைதுக்கு போகுது அது அப்படின்னு தெரியுது. அவர் தலைமறை அவர். அவங்க தம்பி வந்து கையெழுத்து போடுறார். அசோக் மட்டும் வந்து கையெழுத்து போட்டு போகிறார். அதன் பிறகு உடனே இங்கே தள்ளுபடியான உடனே வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து முக்கியமான 2 வழக்கறிஞர்கள் இதில் ஆஜராகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கபில் சிபிலும் முகுல் ரோஹத்கி அப்படின்ற முக்கியமான 2 வழக்கறிஞர்கள். சீனியர் ஒரு சிட்டிங்க்கு குறைந்தபட்சம் 20 லட்ச ரூபா பே பண்ணக்கூடிய ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேர் இந்த கேஸில் ஆஜராகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த வழக்கு வருது. வழக்கில் வந்து முன்ஜாமீன் வழங்குறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஜரான வழக்கறிஞர்கள் அப்படி சீனியர் மோஸ்ட் வழக்கறிஞர் 2 பேர் ஆஜராகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்பொழுது முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும், வெளிநாடு தப்பிச்சு போயிடுவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அரசு தரப்பில் வைக்கப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்போர்ட்லாம் சப்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆல்ரெடி நாங்கள் கொடுத்து தாங்க இருக்கோம், நிறைய வழக்கு இருக்குது, ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டோம், என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. ஓகே ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் கையெழுத்து போட செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராவார். கைது அப்படின்றது இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தெரியுது. ஆனால் இந்த டார்கெட் பண்ணுறாங்களா செந்தில் பாலாஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம், டார்கெட் கூட பண்ணலாம். இப்போது ஒரு அரசியல்வாதியை இன்னொரு ஆளும் கட்சி டார்கெட் பண்ணுறாங்க, எதிர்கட்சியை ஒரு ஆளுங்கட்சி டார்கெட் பண்ணுறாங்க, எதிர்கட்சி சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரை மட்டும் ஒரு ஆளுங்கட்சி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு வரணும். எதிர்ப்பு வந்தால் மட்டும்தான் அது ஒரு வேறு பிரச்சனையாக அது மாற்றப்படும். இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு பண்ணாரு அப்படின்னு நீங்கள் போயிட்டு நார்மலாக பப்ளிக்கில் போய் சொன்னீங்க அப்படின்னா, ஆமாம் பண்ணியிருப்பாரு தாங்க, ரைடு போகிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, வழக்கு பதிதல் ஒன்றும் தப்பு இல்லைங்க, ஒன்றும் கேஸ் போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்வாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான பார்வை இருக்குது, அதில் நமக்கு மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நெகட்டிவான ஒரு பார்வை இருக்குது. அதனால தான் ஒரு கரூரில் நிற்கல, கரூரில் நிற்கிற கோயம்புத்தூர் போயிட்டார். நின்று தான் ஜெயிச்சிருப்பாரா அப்படின்னு கூட டவுட்டு தான், ஜெயிச்சிருப்பாரா அப்படின்றது. ஸோ மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு இல்லாத பொழுது ஆளுங்கட்சி என்னதான் உங்களை டார்கெட் பண்ணாலும் அது பெரிய விஷயமா வெளியே வராது. மக்கள் வந்து சொல்லணும், ஏங்க டார்கெட் பண்ணுறீங்க, என்ன பண்ணார் அவரு, நல்ல மனுஷன் தானே, ஏன் அப்படி டார்கெட் பண்ணிட்டுறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் வரணும்ல. அந்த வாய்ஸ் வரவே இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படின்றவர் கரெக்டான ஒரு மனுஷன் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அது உண்மையா பொய்யா, எத்தனை கேஸ் ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத தாண்டி மக்கள் நம்புறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் நேர்மையான மனிதராக இருக்க மாட்டார், டார்கெட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, எஃப்ஐஆர் போடுறதுல தப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் மக்கள் நம்புறாங்க. ஸோ இதுதான் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறுது. நம்ம என்ன பண்ணாலும் மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு வர போகிறதில்ல, மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு வரல, பெரிய பத்திரிகையாளர்கிட்ட இருந்து ஆதரவு வரல அப்படின்னும் பொழுது நம்ம பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணுறாங்களா டிவிகே அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி பண்ணலாம். ஆனால் இந்த பக்கமும் தவறு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியமானது இருக்குது. இப்போது இந்த அடுத்த மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வந்து திமுகவில் மிக முக்கியமான முகம் அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிறதுல இப்போ உதயநிதி அவர்கள் இருக்காங்க, அவரோட தான் எதிர்க்கட்சி தலைவர் போக செந்தில் பாலாஜி, இவங்கெல்லாம் தான் வந்து அடுத்த கட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ் அங்கே. இப்போ அவங்க எல்லாரையுமே வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்களா? ஏற்கனவே அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு அவரை கைது செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அடுத்து இவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேகர்பாபு அவர்களை வந்து டார்கெட் பண்ணி ஒரு இதை எம்எம்டிஏ இந்த சிஎம்டிஏல பண்ண ஊழல்கள் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு டார்கெட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இருக்கிற டிஎம்கே லீடர்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு வழக்கு ரீதியாக இது பண்ணோம்னா அவங்க இந்த டிஎம்கேலேருந்து விலகிடுவாங்க, இல்லை டிஎம்கேலேருந்து அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? ஃபஸ்ட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து கைது பண்ணுறாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கண்டேயன் அவர்களும் அப்படி பேசுகிறார், எலும்பு உடைச்சிரும் அது இதுன்னு பேசுகிறார். அவரையும் வந்து கைது பண்ணுறாங்க, ஜாமீன் தரமாட்டுறாங்க நீதிமன்றம். இப்போது சிறையில் தான் அவர் இருக்கார். ஸோ தொடர்ச்சியான கைதுகள் நடைபெறுது.
சில பேரை டார்கெட் பண்ணுறாங்களா, மேபி பண்ணலாம். நமக்கு ப்ராப்பரான ஆதாரம் இல்லை, பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் மேபி பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து திமுக ஹீல்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து இதை விட பெரிய விஷயங்கள் ஜெயலலிதா அம்மையார் பண்ணதை விடவா இவங்க பண்ணிட போகிறாங்க. என்ன கேட்டால் இந்திரா காந்தி அவர்கள் மிஸ் ஆக விடவா வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனன்ஸ் இருக்கு. ஆமாம், அது ஜெயலலிதா அம்மையார் வந்து கருணாநிதி கைது பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களாச்சும் எம்எல்ஏ அப்படின்னு கைது பண்ணுறாங்க. அவங்க வந்து லீடர். ஆமாம், அவங்க அந்த கட்சியினுடைய தலைவரை கைது பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து அந்த கேஸ் அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. புட்டப் கேஸ் அது ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் கைது வழக்கு அதுக்கெல்லாம் வந்து திமுக ஹீல்ட் ஆகிடுவாங்க. அப்படி பயந்து அவங்க பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ அது டிவிக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிவிக்கேவும் தெரியும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இதை வச்சுலாம் டிஎம்கேவை அச்சுறுத்திட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். டிஎம்கேவுக்கு ஒரு நெகட்டிவான பார்வை இப்பொழுதும் இருக்குது. டிவிக்கே ஆட்சி வந்துருச்சு, வந்த பிறகும் திமுக மீது நெகட்டிவான ஒரு பார்வை மக்களுக்கு இருக்குது. ஏன்னா 5 வருஷம் அவங்களுடைய ஆட்சி ஒரு மோசமான ஆட்சின்னு மக்கள் நம்புகிறாங்க. அது சரியா தப்பா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மக்கள் அது மோசமான ஆட்சின்னு நம்பி தான் டிவிகேவை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த பிறகும் மக்களுக்கு டிஎம்கே மீது உள்ள அந்த கோபம் வந்து போல. இன்னும் டிஎம்கே மீது ஒரு கோபமான ஒரு மனநிலை மக்களுக்கு உண்டு. டிவிகே எதுவும் பண்ணலைனாலும் இவங்க பண்ணியிருப்பாங்க, டிஎம்கே வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு டிவிகே சொல்லும்போது மக்கள் நம்பிடுறாங்க. ஆட்சி மாறி போச்சு, ஆனாலும் மக்கள் நம்புறாங்க இன்னும் டிஎம்கே தான் இதை சரி பண்ணுறாங்க அப்படின்னு. டிவிகே ஈஸியான ஒரு அலிகேஷன் வைக்கும்பொழுது கூட மக்கள் நம்புறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் மக்கள் கிட்ட டிஎம்கே மீதான அந்த கோபம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து டிவிகேவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. எது வேணால் நம்ம பண்ணலாம், வழக்கு போடலாம், டார்கெட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் சதி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தான் அவங்களுக்கு எதிராக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போனா டிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போசிஷன் தான் அவங்க, ஆனால் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும். இன்னும் அவங்க அக்ரஸிவான ஒரு அப்போசிஷனாகவும் மாறல. அவங்க அந்த 17 to அந்த ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு 17 to 21 ஆமாம், ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு அந்த பீரியட் இருக்கு பாருங்க, அந்த ஒரு 4 வருஷம் பயங்கர அக்ரஸிவா ஒர்க் பண்ணாங்க. போராட்டம் எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கெல்லாம் போராட்டம் தான். அப்படி ஒரு அக்ரஸிவான ஒரு எதிர்கட்சியாக இருந்தாங்க. இப்போ அவங்க அப்படி இல்லை. மேபி அவங்க ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மக்கள் கிட்ட நம்ம மீது இருக்கக்கூடிய கோபம் குறைஞ்ச பிறகு நம்ம ஒரு அக்ரஸிவான ஒரு எதிர்கட்சியாக செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஆனா இப்போ சைலண்டா தான் இருக்காங்க டிஎம்கே. இவங்க பயத்தினால சைலண்டா இருக்காங்க அப்படின்னு கிடையாது. மக்கள் கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு கம்மியா இருக்கு. ஸோ டிவிகே மீது ஒரு கோபம் மக்களுக்கு ஏற்படும் பொழுது, அந்த கோபம் வந்து அங்கே திரும்பும் பொழுது டிஎம்கே அக்ரஸிவாக மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு பயத்தினால அப்படின்னு கிடையாது, விட்டு பிடிக்கிறாங்க. ஓகே ரைட், கொஞ்சம் அமைதியாக இருப்போம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு அது ஸோ இதுக்கெல்லாம் பெருசாக அவங்க பயந்து பின்வாங்கிறது அப்படிலாம் இருக்காது. அது மோஸ்ட்லி எந்த அரசியல் தலைவருமே அப்படி ஒரு பார்ட்டியை நீங்கள் அப்படி பண்ணி ஒரு தனிநபரை பண்ணிடலாம். என்ன நீங்கள் வந்து பயமுறுத்திடலாம், வழக்கு போட்டு என் சொத்தை முடக்கி ஒரு பார்ட்டியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பார்ட்டிலாம் அப்படி பண்ணிட முடியாது. இல்லை, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிளை இருக்குது, தொண்டர் இருக்கான். அப்படிலாம் நீங்கள் ஒரு பார்ட்டியை அப்படி முடைக்கிற முடியாது. ஒரு தனிநபரை வேணால் நீங்கள் செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டு முடைக்கிடலாம், மற்ற ஆள்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. திமுக மீது ஒரு நெகட்டிவான பார்வை இருக்குது, அதை அட்வான்டேஜாக பயன்படுத்தி டிவிக்கே ஒரு பாலிடிக்ஸை பண்ணுறாங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. டிவிகே மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட தான் கேள்வி வரும், நீ ஏன் பண்ணல? சரி அவன் பண்ணலப்பா, ரைட் ஓகே, நீ ஏன் பண்ணல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு 6 மாதம் வெயிட் பண்ண பிறகு இந்த சினாரியோ, இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றிங்க.